அண்ட் இந்த தருணத்தில் நம்மளோட ரொட்டேரியிலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான லேடியை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் லேடி ரொட்டேரியன் எஸ் வனிதா சுரேஷ் அவர்களை மரியாதை செலுத்துவதற்காக இனிகோ லான்சி மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களோட முதல் பெண்மணியை நாங்கள் கௌரவப்படுத்தலைன்னா வேறு யார் கௌரவப்படுத்துறதுக்கு? ஸோ எங்கள் மாவட்டத்தினுடைய அனைத்து பெண்மணிகள் சார்பாக மகளிர் தின விழா மற்றும் எங்கள் முதல் பெண்மணிக்காக ஒரு சிறு புகழ் மாலை. மகளிர் தின விழா பன்னாட்டு ரோட்டரியில் எந்நாட்டு மகளிரும் ஒன்றாக கொண்டாடும் மகளிர் தின விழா. மாவட்ட மாநாட்டின் முதல் பெண்மணி எங்கள் வனிதா சுரேஷ். மாவட்ட மாநாட்டின் முதல் பெண்மணி எங்கள் வனிதா சுரேஷ். எடுத்திட்ட செயல்கள் யாவும் எல்லளவும் பிசகாமல், எண்ணத்தில் கொள்ளளவும் சிதறாமல், தன்னிறைவு செறிவுமிக்க தன்னம்பிக்கை தலைவி அவர். எங்கள் முதல் பெண்மணி அவர். குடும்பத்தின் தலைமகளாய் குலம் சிறக்க வந்தவளே, சிந்தைமிகு சொல்லாற்றலால் நல்லறத்தை தந்தவளே, தலைமைத்துவ மருமகளாய் திருமகளாய் வந்தவளே, முத்தமிழ் குடும்பத்தின் மகாராணியே, சுரேஷ் அவர்களின் முத்தமிழ் குடும்பத்தின் மகாராணியே, முகமல் சுரேஷ் அவர்களின் இதயராணியே, கலைமகள் மீது தாகம் கொண்ட கலையரசி, இதயம் ஏழைகள் மீது கனிவு கொண்ட மாதரசி, இரு பிள்ளை தாயாக இன்முகமாய் வளர்த்தெடுத்து பெண்மகளாய் குடும்பத்தின் தலைமகளாய் வழிகாட்டி வருகின்ற எங்கள் முதல் பெண்மணி எங்கள் வனிதா கண்மணி. மாந்தரின் முகமறிந்து மனதறியும் திறன் பெற்ற வளம் பெற்ற பேரறிவாளர். அமைதி முகமாய் அவர் தெரிந்தாலும் ஆழ்கடலாய் அமைதியாய் சிந்தனை அறிவு மிக்கவர். ரோட்டரி உயர்வானில் சிறக்க மிகவும் சிறக்க சுரேஷ் அவரின் சிந்தனையாய் உயிர்த்துணையாய் உரம் சேர்க்கும் நீங்கள் முத்தமிழ் குடும்பத்தின் மகாராணி மட்டுமல்ல, ரோட்டரி மகளிரின் இதயராணி என வாழ்த்தி மகிழ்கிறோம். நீங்கள் முத்தமிழ் குடும்பத்தின் மகாராணி மட்டுமல்ல, ரோட்டரி மகளிரின் இதயராணி என வாழ்த்தி மகிழ்கிறோம். இங்கனம் இந்த உமன்ஸ் டே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண புவனேஸ்வரி மேம், இனிகோ லான்சி, அனந்து சார் அண்ட் ஜோஷ்னா. தேங்க்யூ. மியூசிக் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லேடி ரொட்டேரியன் வனிதா சுரேஷ் அவர்களை கௌரவிக்கும் ஒரு தருணம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட சேவைகளுக்கு, உங்களோட பங்களிப்புக்கு அனைத்துக்கும் நன்றிகள். நம்மளோட என்டர்டைன்மெண்ட், ரேம்ப் வாக், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு லக்கி ட்ரா இருக்குது. மொத்தம் இன்னைக்கு இன்னும் நிறைய லக்கி ட்ராஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போது ரெண்டு பேரோட லக்கி ட்ரா மட்டும்தான். அந்த 2 லக்கியான நபர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த லக்கி பர்சனோட அந்த குலுக்கல் முறையில் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வனிதா சுரேஷ் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேம் நீங்கள் அங்கே போய் கூட எடுக்கலாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி. மேம் அங்கே கூட கொடுக்கலாம் நீங்கள் மேம்கிட்ட. மேம் என்ன கொடுக்க போகிறோம் மேம் இந்த லக்கி பர்சனுக்கு? சில்க் சாரி. ஆஹா ஆஹா, பெண்களுக்கு இதை தவிர வேறு என்னங்க வேணும்? முகத்தில் ஒரு புன்னகை வரணும்னா பட்டு புடவை இருக்கணும். அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அந்த லக்கி பர்சன். ஸோ அந்த லக்கி முதல் நபர், முதல் பெண்மணி கையால் அந்த முதல் பெண்மணி யாருங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பட்டுப்புடவை யார் நம்ம கொடுக்குறாங்கன்னா ஜெயவந்த் சில்க்ஸ். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். உங்களுக்காக அவங்க பட்டுப்புடவை எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய விஷயம் எங்களுக்கு. ஸோ ஏன்னா எங்கள் பெண்களை மகிழ்விக்க வேண்டியது எங்கள் கடமை. அதை உங்கள் மூலமாக நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அப்போ நம்ம யார் வின்னர் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரெடியா? எக்ஸைட்டடா? எக்ஸைட்டட்னா ஏ அப்படின்னு ஒரு சவுண்ட் போட்டால் தான் நான் சொல்வேன் யாருன்னு. ஓகே அம்மா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே, 10லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. நான் பேர் சொல்கிறேன். இங்கே இருக்கவங்க பேர் வருதா, யார் பேர் வருதுன்னு பார்க்கலாம். போலாமா? 10. And the first winner is RC of Arakonam, M. Mahendri Prabhu. Mahendri Prabhu. RC of Arakonam, Mahendri Prabhu. எங்க இருக்கீங்க? இருக்கீங்களா? கை தூக்குங்களேன்.
ஓ வந்துட்டீங்களா மேம்? வேற லெவல் பண்றீங்களே மேம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். உங்களோட பட்டு புடவையை நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரம் ஜெயவந்த் சில்க்ஸ். மகேந்திரி பிரபு, இன்னைக்கு வந்து யார் முகத்துல முழிச்சிங்க அப்படிங்கறத இப்ப சொல்லிட்டு போங்க மேம். மேம் வாங்க, மைக்குக்கு வாங்க மேம். யார் முகத்துல காலைல எஞ்சனி முழிச்சிங்க? எங்கள் வீட்டுக்கார் தான். எங்கள் மச்சான் முகத்தில் தான் முடிச்சேன். நானும் தான் உன் முகத்துல இன்னைக்கு முழிச்சேன். எனக்கு ஒன்றும் நடக்கலையே மேம். உங்க வீட்டுக்கார முகத்துல அப்ப நான் நாளைக்கு வந்து முழிக்கிறேன் மேம். எனக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, அடுத்த வின்னர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் கவுண்ட் பண்ணலாமா? And the winner is RC of Arcot East, B சரண்யா. சரண்யா எங்க இருந்தாலும் வருக. எங்க இருக்கீங்க? பி சரண்யா. ஆஹா ஆஹா, நீங்க மாமியார் முகத்தில் முழிச்சிங்களா மேம்? அது கேட்டே ஆகணும் மேம். மேம் உங்கள் வீட்டுக்கார்ஸ் நம்பர்லாம் கொடுங்க. நான் வந்து உங்கள் வீட்டுக்கார்ஸ் முன்னாடி ஒவ்வொரு நாள் முழிச்சிட்டு போகிறேன். ஏதாவது புது ஈவெண்ட் ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம் மேம். மேம் உங்களோட புடவை வாங்கிக்கலாம் ஃப்ரம் ஜெயவந்த் சில்க்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தா மேம் கோவிலுக்கு போகிறதுக்காக. ஸோ நானும் அவ்வளோதான் மார்னிங் தான் அவளோட ஃபேஸாக தான் நான் பார்த்தேன் நான். ஸோ அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் அந்த ஒரு சென்டிமெண்ட் அப்படி வச்சுக்கலாம் மேம். ஓகே மேம். வனிதா மேம் எதுக்குமே நான் வரதில்லை அப்படின்ட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் அவங்க. சரி ஓகே, இது கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணேன். அவங்களோட ப்ளஸ்ஸும் சொல்லலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் கொஞ்சம் லக்கி ட்ராஸ் கூட இருக்குது. இது வந்து அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஜெயவந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நீங்களும் உங்களை சாரீ எடுக்கணும்னா ஜெயவந்த் சில்க்ஸை போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகான பட்டுப்புடைகள் வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் சாதனை பெண்மணிகள் நம்ம மறக்க முடியுமா? ஸோ அவங்களில் முதல் 10 பேருக்கு ஒரு விருதுகள் வழங்க போகிறோம். அண்ட் உங்களோட கைத்தட்டல் அவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது விருதை வாங்க போகிற அந்த விமன் அச்சீவர் திருமதி கவிதா ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்க பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கவிதா ரவிக்குமார். Thank you so much ma'am. And அடுத்த Women Achievers Award goes to சங்கீதா சிவகுமார் அவர்கள். Thank you so much ma'am. அடுத்த Women Achievers Award goes to S. பூங்கோதை சுந்தர்ராஜ். S. பூங்கோதை சுந்தர்ராஜ், வாழ்த்துக்கள். Thank you so much ma'am. And the next award goes to R. Shanti Rajan Babu. Thank you so much ma'am, வாழ்த்துக்கள். And the next Women Achievers Award goes to K. Sonal Kishan Chand. K. Sonal Kishan Chand, வாழ்த்துக்கள் ma'am. All the best. Wishes. Thank you so much ma'am. The next Women Achievers Award goes to V. Anita Vijay Kumar. வாழ்த்துக்கள் ma'am. Thank you so much. And the next award goes to V. Durga Devi, manager of VVNKM. Thank you so much ma'am. And the next award goes to R.G. Sujata, principal of VVNKM school. Let's welcome R.G. Sujata.
goes to R. Jyoti Lakshmi Raja. Thank you so much, ma'am. ஸோ முதல் 10 பெண்மணிகளுக்கான விமன் அச்சீவர்ஸ் அவார்டை பார்த்தாச்சு. மிக சிறப்பான ஒரு நடிகை, ரொம்ப நேர்த்தியான நடிப்புனாலையும் திறமையினாலையும் இன்னைக்கு இவ்வளோ மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகை, ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளின்னு சொல்லலாம். இவங்க அரசியல்னாலும் சரி, இல்லை ஜெனரல் நாலேஜ்னாலும் சரி, இல்லை ஆக்டிங்னாலும் சரி, எதில் விட்டாலும் சூரப்புலினா சூரப்புலி, நம்பர் 1 சூரப்புலி, எல்லாத்துலேயும் பூந்து விளையாடுவாங்க. பயங்கர நாலேஜபிளான ஒரு பர்சன். அண்ட் என்னோட ஒரு தோழி அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. சில பேர் தெரியுங்கிறதே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு மேம தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்காத படங்கள் கிடையாது. கோமாளியில் நம்மளை ரொம்ப ரொம்ப அழ வச்சிருப்பாங்க, எங்கேயுமே எப்போதும் நிறைய சிந்திக்க வச்சிருப்பாங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நிறைய சிரிக்க வச்சிருப்பாங்க. இது இல்லாமல் பொன்னியின் செல்வம், சூரரை போற்று, ராட்சசன்னு மிக பெரும் ஜாம்பவான்களோட, மிக பெரும் நடிகர்களோட, மிக பெரும் இயக்குநர்களோட வேலை பணிபுரிந்த ஒரு ஆகச்சிறந்த நடிகை. உங்க பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் வினோதினி வைத்தியநாதன், இன்னைக்கு டேவோட சீஃப் கெஸ்ட் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்களெல்லாம் அனுப்பினது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இந்த ஆண்களை வெளியில் அனுப்புறதுங்கிற மாதிரி சந்தோஷம், சுகம் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் போங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் இங்கே ஃபன் பண்ணிக்கிறோம், அப்படி தான் நான் இருக்கேன். ரெண்டாவது, இன்றைக்கி அனிதா சம்பத் அவர்கள் என்னை அழகன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் மம்முட்டி அவர்களை ஒரு நடன கச்சேரிக்கு அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஏன்னா ஏதோ ஒரு சீஃப் கெஸ்ட் வர இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல அவர் கூப்பிட்டுருப்பாருங்க. அப்போ அவர் ஒரு ஹோட்டல் முதலியால் இருப்பார். அவர் சொல்லுவார், எதுவுமே இல்லை இந்த ஹோட்டலில், ஸ்வீட் இல்லை அப்படின்னா ஒரு ரவா கேசரியை கிண்டி டக்குன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரவா கேசரியாக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன்னா நேற்று தான் இல்லையா, சரி ஓகே, ஒரு ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த வேலூர் அப்படிங்கிற இடம் வேளா மரங்களை கொண்டதுனால ஒரு வேலூர் அப்படின்னு ஒரு பெயர் காரணம் பெற்ற ஒரு ஊர். இது நிறையா பேர் இப்படி நான் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு வேலூரில் இருக்கிற மக்களே கேட்குறாங்க. ஏதோ வெயில் அதிகமாக இருக்கான் சென்னையிலேருந்து, சென்னையை விட வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலூருங்கிறது வேலூர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. வேலூரில் உள்ளவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, வேலூருங்கிறது வேளா மரங்களை கொண்டதுனால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொஃபசல் ஏரியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அழகழகான வேளா மரங்களை இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வேலூர் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெயில். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாடு இந்த ஊர் எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. சிஎம்சி கல்லூரியாக இருக்கட்டும், சிஎம்சி மருத்துவமனை, தங்கக்கோவில், அப்புறம் விஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் எத்தனையோ நாடுகள்லேருந்து குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் இங்கே கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்குன்னா, இங்கே ஒரு சென்ட்டு நிலம் இங்கே வாங்க முடியாது. அது எல்லாருக்குமே ஐ திங்க் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வேலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு ஸ்தலமாகிடுச்சு இந்த இடம். நிறையா டூரிஸ்ட் வேறு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் 3231 அதாவது 85 ரோட்டரி கிளப்ஸை உள்ளடக்கிய இந்த 3231 இந்த ரோட்டரி சாப்டரில் பேசுகிறது ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ஆனர்ட். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விமென்ஸ் டே விஷஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று சொல்லியே ஆகணும். இதே மாதிரி தான் இந்த மாதம் பூரா, அதாவது மார்ச் மாதம் பூரா, இப்போ ஏப்ரலில் கூட அடுத்த வாரம் ஒரு விமென்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்பயுமே மார்ச் 8ஆம் தேதி தான் சர்வதேச மகளிர் தினம். என்ன நீங்கள் ஏப்ரலில் கொண்டாடுறீங்க, மேலே கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அப்படி தாண்டா கொண்டாடுவோம். நாங்கள் ஏப்ரலில் கொண்டாடுவோம், ஜூனில் கொண்டாடுவோம், February 31 ஒரு நாளை உருவாக்கி அன்றைக்கி நாங்கள் கொண்டாடுவோம். ஏன் நீங்கள் 365 நாளை அதில் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு சர்வதேச மகளிர் தினம், இன்றைக்கி நீங்கள் கொண்டாடிக்கோங்க அப்படின்னு அந்த ஒரு நாள் நம்ம என்ன ஊறுகாவா?
நம்ம என்ன தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்னு வருஷத்துக்கு வர ஒரு நாள் பண்டிகையா நம்ம? அந்த ஒரு நாள் நமக்கு எல்லாம் செய்வாங்க, அடுத்த நாள்லேருந்து வச்சு செய்வாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து நிலவு மாதிரி தினம் வருவோம். என்ன நிலவு மாதிரி தினம் வருவோங்கிறீங்க? அப்போ அமாவாசை அன்னைக்கு ஏன் எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு வேணாமா? எங்களுக்கு வேணுங்கும் போது நாங்கள் ரெஸ்ட்டும் எடுப்போம்டா. ஆனால் எல்லா நாளும் மகளிர் தினம்தான். உங்களுக்கு வேண்டும் என்றால் 365 நாளில் ஒரு நாளை உங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் ஆடவர் தினம்னு கொண்டாடிக்கோங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. இந்த தருணத்தில் நான் முதல்ல சொல்லிக்க வேண்டியது, நிறையா பெண்கள் இன்றைக்கி வந்து இங்கே மேடையில் நின்று பரிசு பெற்றீங்க. ப்ளஸ் உங்களுடைய அந்த ரோட்ரியில் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இன்ட்ராக்டராக, காலேஜ் படிக்கும்போது ஒரு ரோட்ராக்டராக இருந்திருக்கேன். ப்ளஸ் நான் ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறதுல முதல் பெண் ரொட்டேரியனாக ஜாயின் பண்ண ஒரே ஆள் நான் தான். ஐ வாஸ் அ சிங்கிள் உமன் ரொட்டேரியன் இன் தட் பர்டிகுலர் கிளப் டில் 2018. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை பளு காரணமாக அதுக்கு எனக்கு நேரம் செலவிட முடியல. ப்ளஸ் நான் வந்து அனிமல் வெல்ஃபேருக்குள்ளே போயிட்டேன். அதனால் ஹியூமன் வெல்ஃபேர் கொஞ்சம் கம்மியாயிட்டதுனால சரி மனிதர்கள் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் இது போயிடுச்சு, நம்பிக்கை போகி நாய் பூனையோட நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனதுனால நான் அதுலேருந்து வெளியில் வந்தேனே தவிர ஐ நோ ஹவு மச் ரோட்ரி ஒர்க்ஸ். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எங்கெங்கெல்லாமோ போய் சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் அங்கே உட்கார்ந்து போலியோ தடுப்பூசி மையங்கள் போட்டு, இல்லை இரத்த தான மையங்கள் போட்டு, முகாம்கள் போட்டு, ஒவ்வொரு ரொட்டேரியனும் அந்த ரொட்டேரியனுடைய குடும்பங்களும் எவ்வளோ அழகாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ ரொட்டேரியன்ஸ். ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரவுட் டு பி ஹியர். அண்ட் இங்கே வந்து பரிசு பெற்ற பெண்கள் மட்டும் கிடையாது, பரிசு பெறாத அனைத்து பெண்கள், அதாவது இன்னைக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அழகாக என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அனிதா சம்பத் அவர்களையும் நான் வந்து ஒரு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளே ஆகணும். அதாவது நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் உங்களை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிலாம் வரல. சமீபத்தில் எனக்கு அவங்களுடைய நல்ல தோழமை கிடைத்தது. நாங்கள் ஏற்கனவே அறிமுகம் ஆகியிருந்தாலும், ஆனால் அவங்கள்ட்ட நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம், அவங்க வந்து ஒரு சொல் அல்ல செயல் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வாக்கியத்துக்கு இலக்கணமாக இருக்கும் ஒரு பெண்மணி. நான் அவங்கள்ட்ட வந்து வியந்து பார்த்த ஒரு விஷயம், அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் வேலை செய்கிறீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு எம்சியாக, ஒரு பேச்சாளராக, ஒரு ஸ்பீக்கராக, ஒரு ஆங்கராக இத்தனை ஷோஸ் வந்து பண்ணுறீங்க. அதை தவிர உங்களுடைய யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோக்கும் எத்தனையோ மில்லியன் வியூஸ் போகுது, vlog அது இதுன்னு பண்ணுறீங்க. சரி, இதெல்லாமே ஃப்ரீலான்சராக பண்ணுறீங்களே, உங்களுக்கு 30 நாளில் நீங்கள் எத்தனை நாள் உங்களுக்கு வேலை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். 30 நாளும் வேலை செய்வேன் மேடம் அப்படின்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஃப்ரீலான்சர் ஜாப், இது ஒரு மாத சம்பளத்துக்காக அவங்க வேலைக்கு போகலை. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், 30 நாள் உங்களுக்கு வேலை வருமா அப்படின்னு கேட்டேன். வர வேலையெல்லாம் எடுத்து செய்வேன் அப்படின்னாங்க. அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுடைய எனக்கு ஒரு உண்மையிலுமே இன்ஸ்பிரேஷனாக அமைந்த ஒரு இடம். வர வேலை, எந்த வேலை அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இல்லாமல் அதை ஒரு வேலைன்னு எடுத்து செஞ்சு அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறிட்டாங்க அனிதா சம்பத் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை அவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, இதுவும் அவங்களுடைய vlogல வரட்டும். ஏன்னா அது வந்து ஒரு அங்கீகாரம் தானே, நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளை பற்றி அடுத்தவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அங்கீகாரம். அதுலேயும் எனக்கு வந்து மகளிர் நேத்திக்கு அவங்க கூப்பிடும்போது, இவங்களா இருக்கட்டும், லான்சி மேமாக இருக்கட்டும், எனக்கு கூப்பிடும்போது ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன், என்ன விழா? ரோட்ரி விழா. சரி ஓகே, யார் வரப்போகிறாங்க? ஒரு 300 பெண்கள் வரப்போகிறாங்க. நாங்கள் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா பெண்கள் கூடியிருக்கிற இடத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? வைபு, பியூர் வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ். அது நீங்கள் ஒரு ஆண்கள்லாம் கூடியிருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன்னா பெண்கள் இருக்கிற இடம் வந்து என்னதான் வீட்டில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம இங்கே வரும்பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கலன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால் பெண்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்பயுமே. அதனால தான் உடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன். பெண் அப்படிங்கிறது ஏன் அந்த வைப் இருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் ஒரு மிக முக்கியமான காரணம், பெண் என்றால் சக்தி.
நான் வந்து இதே தங்க கோயிலில் பேசும்பொழுது நான் சொன்னேன், அந்த சக்திங்கும் பொழுது அது கடவுள் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எந்த மதத்தினராக இருக்கலாம், எந்த சாதியினராக இருக்கலாம், எந்த ரேஸை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் பெண் அப்படின்னா சக்தினா நான் கடவுள் சக்தி அப்படி சொல்லலை. நான் பியூராக வந்து பெண் அப்படிங்கிறவ எனர்ஜி, பியூர் எனர்ஜி, அந்த சக்தி. ஏன்னா இந்த உலகத்தையே பிரசவிக்கிறவ பெண் தானேங்க. இன்னைக்கு வந்து 51% உலகத்தில் பெண்கள் இருக்கும், 49% தான் ஆண்கள் இருக்காங்க. அப்படின்னா இந்த 100% பிரசவிச்சவ ஜனிச்சவ யாருன்னா அந்த பெண் தான். இது எல்லா ஸ்பீஷீஸுக்குமே பொருந்தும். 8.3 பில்லியன் பீப்புளை இன்னைக்கு உருவாக்குனது பெண். ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய பெருமை தெரியும். வள்ளுவன் பாடினான், பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னா, பெண்ணை விட விசேஷமான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்லாம் பாடினாங்க. அதாவது பெண்களை பற்றி பாடுறதுக்கு ஆண்கள் தேவைப்படுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆணுக்கு பெண்ணுடைய அருமை தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு உருக்கமான விஷயந்தான். கணவனை இழந்த பெண் சமூகத்தில் கஷ்டப்படுவா, ஆனால் அதை தாண்டி வந்துடுவா, அதை தாண்டி வாழ்ந்துருவா. ஆனால் மனைவி இழந்த கணவன் வீட்டிலையே கஷ்டப்படுவான். ஒரு காப்பி கொண்டு வாமான்னு கூப்பிடுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரத்துக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல், ஒரு நாதி இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனால் தான் உணர முடியும் பெண்ணுடைய அருமை. அதனால் ஆண்களுக்கு பெண்ணுடைய அருமை 100% நல்லாவே தெரியும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் ரொம்ப உத்து கவனிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன் தேவைப்படுது? ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணுடைய அருமையை தெரியப்படுத்த வேண்டாம், தெரியும் அவளுக்கு, ஆனால் நினைவூட்டணும் அப்பப்போ. அம்மா நீ தெய்வமே, நீ எவ்வளோ பெரிய சக்தி, நீ துவண்டு போய் உட்கார்றியே. சில நேரங்களில் நம்ம உட்காந்து அழறோம், நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, இதை பண்ண முடியலையே, நம்மளை வந்து ஒடுக்குறாங்க, நம்மளை வீட்லேயே வந்து நம்மளை முடக்கி வைக்கிறாங்கன்னு. ஆனால் நீ எவ்வளவு பெரிய சக்தி அப்படின்னு உன்னை நினைவூட்டுவதற்காகத்தான். ஏன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. என்னை விடவும் பல மடங்கு இன்ஸ்பைரிங்கான வேலையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கும் எத்தனையோ மகளிர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருப்பீங்க, கண்டிப்பாக உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் இது எதுக்கு தெரியுமா? நினைவூட்டுறது. அம்மா நீ துவண்டு போயிடாத, நீ எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா, நீ ஒரு பஞ்சபூதமும் உங்ககிட்ட அடங்கி இருக்கு, பஞ்சபூதத்தையே உன்னை வச்சு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறான், அவள் அம்மா இல்லை பிரம்மான்னா ஒருத்தன். ஆணிடமிருந்து உயிர் பிரிந்தால் அவன் சவம், பெண்ணிடமிருந்து உயிர் பிரிந்தால் பிரசவம் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்குள் அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா எவ்வளவு நெகட்டிவான நியூஸ். நான் நெகட்டிவாக பேசலை, நிதர்சனத்தை பேசுகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது அப்படின்னு வந்து ஔவையார் ஒரு பாட்டு பாடினாங்க. ஆனால் அதை உல்டா பண்ணி நான் ஒன்று பாடியிருக்கேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பெண்ணாய் பிறத்தல் அரிது. அந்த பெண்ணாய் பிறந்தாலும் சிசுவிலேயே நீ கொலை செய்யப்படாமல் தப்பிப்பது அரிது. அப்படி தப்பிச்சு வந்தாலும் கல்வி கற்கக்கூடிய, கல்வி கற்பிக்கக்கூடிய குடும்பத்தில் பிறப்பது அரிது. அப்படியே பிறந்தாலும் உனக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைத்து பள்ளிக்கு செல்வது அரிது. சென்றாலும் போக வரும் வழியில் பாலியல் வன்கொடுமைக்கு நீ ஆளாகாமல் இருப்பது அரிது. அப்படியே இருந்தாலும் உயர்கல்வி உனக்கு கிடைப்பதறிது. அப்படியே இருந்தாலும் உன்னை வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் கிடைப்பதறிது. வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் கிடைத்தாலும் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதறிது. அப்படியே கிடைத்தாலும் அதில் உயர் பதவி கிடைப்பதறிது. உயர் பதவி கிடைத்தாலும் ஆஹா இவெல்லாம் எப்படி இந்த உயர் பதவியை வாங்கினா தெரியாதான்னு பேசாத சமூகம் கிடைப்பதறிது. திருமண வயது வரும்பொழுது உனக்கு அழகான உன்னுடைய மாண்பை, உன்னுடைய சுயமரியாதையை ஒடுக்காத ஒரு கணவன் கிடைப்பதறிது. அப்படியே கிடைத்தாலும் உன்னை ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்காத மாமனார் மாமியார் கிடைப்பதறிது. அப்படியே கிடைத்தாலும் உன்னை ஒரு வேலைக்காரியாக பார்க்காத குழந்தைகள் கிடைப்பதறிது. அப்படின்னு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அரிது அரிதுன்னு, குழந்தையா தொட்டிலில் படுக்கிறதுலேருந்து ஒரு சடலமாக பாடையில் படுக்கிற வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை அரிது அரிதுன்னு அரிதாக இருக்கே தவிர, அரிது மட்டும் இல்லைங்க, கொடிதான் இருக்கு. நான் ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நிதர்சனமான உண்மை.
இந்த நேரத்தில் தான் பெண்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், வேலிடேஷன், கன்சிடரேஷன், அப்ரிசியேஷன், எஜுகேஷன், என்ன வேணால் வச்சுக்கோங்க, எல்லா ஷன்னையும் வச்சுக்கோங்க. டிஆர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இதுதான் வந்து உண்மை. பெண்ணுக்கு இது அனைத்தும் தேவைப்படுகிறது. இது எங்கே தெரியுமா நம்ம சொல்கிறோம்? பெண்களுக்கு வந்து மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடைக்குதுங்க சொல்லுங்கள்? வீட்டில் கிடைக்குதா? மேடம் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இப்படி இப்படின்ட்டாங்க. வீட்டில் மோட்டிவேஷனே கிடைக்காது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கவிதை கூட இல்லை. ஒன்று சொல்கிறேன், 1,00,000 தோசை சுட்டால் 1,00,000 தோசை சுட்டால் வீட்டில் உள்ள அனைவரும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட்டார்கள். ஒரே ஒரு நாள் ஒரு தோசை கருகி விட்டதாம். ஐயா என்ன தோசை கருகிடுச்சு என்று சொல்லிவிட்டு போனார்கள். நீங்கள் 10,000 விஷயம் தினம் தினம் அவங்களுக்கு உட்காந்து செஞ்சு போடலாம். அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பெருமையாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் அவங்களுக்காக செய்யலை அப்படிங்கும்போது அன்னைக்கு தான் இல்லாத பொல்லாத குறையெல்லாம் அவங்க மேலே சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் நமக்கு யாருக்கும் மோட்டிவேஷனே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, கையில் நம்மக்கிட்ட 10 பைசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் கூட நம்மளை மதிக்க மாட்டான், பெத்த குழந்தைங்க கூட நம்மளை மதிக்காது. இதை இன்னும் லோக்கலாக சொல்லணும்னா, உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா உங்களை சீப்பேன்னு போயிடும் இந்த உலகம். இதுதான் உண்மை. அப்போ சமுதாயத்தில் மோட்டிவேஷன் கிடைக்குமா? வீட்டில் தான் நமக்கு எதுவும் கிடைக்கல. சமுதாயத்தில் என்ன கிடைக்குதுன்னா, சமுதாயத்துலேயும் கிடைக்காது. உன்னால் முடியும் தம்பி, எழுந்து வா அப்படின்னு எத்தனை பாடல்கள் ஆண்களுக்காக, நமக்காக விரல் விட்டு என்னலாம். இப்போ நீங்களே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்க. இவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் பார்ப்பேன் அடிக்கடி. நானும் யோசிப்பேன், ஏதாவது ஸ்டோரி போடலாம் அப்படின்னு, ஏதாவது பாடல் போடலான்னா 2 இந்த வாடி ராசாத்தி, அப்புறம் சிங்கப்பெண்ணே, இந்த மாதிரி மனிதி வெளியே வா அப்படின்னு ஒரு இது. வெளியே வா எங்கே வெளியில் வருது? வெளியில் தான் இருக்கோம், நடுத்தருவில் நிற்கிறோம். அந்த மாதிரி பாடல்கள் தான் திரும்பி திரும்பி வரதே தவிர நமக்காக எத்தனை பேர் பாடல் எழுதுகிறான்? விளம்பரத்தில் பார்த்தா யூ கேன் டூ இட் அப்படிங்கிறான் ஆணுக்கு. நமக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, லவ் யுவர் கர்வ்ஸ் அப்படிங்கிற உடலை வைத்துத்தான் நமக்கான மோட்டிவேஷன் கொடுக்கப்படுகிறது. ஆண் குழந்தைகளுக்கு தைரியம் மூட்டி வளர்க்கப்படுகிறார்கள், பெண் குழந்தைகள் பயம் காட்டி வளர்க்கப்படுகிறார்கள். அதனால் மோட்டிவேஷன் வெளியிலேருந்து வராது, வீட்டுக்குள்ளேருந்து வராது. இதில் இந்த விமென்ஸ் டே விஷஸ் சொல்லும்போது யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள சப்புன்னு அரையணும் போல இருக்கு எனக்கு. நான் அதை ஓப்பனாகவே என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விமென்ஸ் டே அனுப்பாதீங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் விமன் ஆர் காடஸஸ்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பான், வாக்கிங் போனால் கையை பிடிச்சி இழுப்பான், நாரி சக்தியும்பான். பொது வழியில் வந்து பேசினா நார் அடிச்சுட்டு போயிடுவான். பேட்டி பச்சாவும்பா. பச்சாவெலாம் இல்லை, பச்சா பச்சிளம் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாட்ஸ்அப்பில் விமென்ஸ் டே விஷஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது யாருக்கிட்டேருந்து வராது, ஃபேமிலிகிட்டேருந்து வரதா, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வருதுன்னா எனக்கெல்லாம் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். இதெல்லாம் அனுப்பினா இவன் நம்மளை பிளாக் பண்ணி விட்ருவான்னு. யாருக்கிட்டேருந்து தெரியுமா வரும்? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர், நேச்சுரல்ஸு 50% ஆஃப் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. அவேக்கன் யுவர் இன்னர் காடஸ் பை பையிங் அவர் இன்னர் வேர். ஏன்னா இன்னர் வேருக்கு இன்னர் காடஸுக்கும் என்னடா சம்மந்தம்? அந்த விமென்ஸ் டே அன்னைக்கும் பெண்கள்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை கொடுக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர பெண்களை சேவ் பண்ணுறதுல யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அதனால் நமக்கு வெளியிலேருந்தும் மோட்டிவேஷன் கிடையாது, வீட்டுக்குள்ளேருந்தும் மோட்டிவேஷன் கிடையாது. ஒரே ஒரு மோட்டிவேஷன் யார் தெரியுமா? நான். இந்த ஐகான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐகான் அப்படின்னா அது வந்து நம்ம ஏறெடுத்து பார்க்கக்கூடிய, நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய, ஆகாசம் போல் தென்படக்கூடிய ஆளுமைகளை ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐகானில் CON அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா கான் என்றால் பம்மாத்து வேலை. எஞ்சி இருப்பது அந்த மட்டுமே. நம்பிக்கை. மட்டும்தான் நம்பிக்கை. உங்களுக்கு நீங்களே தான் செய்து கொள்ள வேண்டும் அந்த மோட்டிவேஷன். ஏனென்றால் பெண்களுக்கு எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. பெண்களுக்கு தன் செயலால் மட்டுமே தான் எதுவாக இருந்தாலும் நடக்கிறது. அதுக்கு தான் ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டேன். இவங்க எழுந்து வந்துட்டாங்க, விச் மீன்ஸ் ஐ ஹேவ் டு கோ. கரெக்டாக அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ஒரே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிப்பு வச்சுட்டு முடிச்சிடுறேன். அதாவது பெண்களுக்கு நம்ம கிச்சன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இடம். லிவிங் ரூம் அப்படிங்கிறதோ
பெட்ரூம், இதெல்லாமே குழந்தைகளுக்கான, மாமியாருக்கான, மாமனாருக்கான, நாத்தனாருக்கான இடம், பால்கனி எல்லாமே அவங்களுக்கான இடம். ஆனால் எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் என்ன தெரியுமா? கிச்சன் தான். ஏன்னா அந்த கிச்சன் அப்படிங்கிறது தான் அந்த சமையலறை பெண்களுடைய கனவுகளையும் கண்ணீரையும் சுமந்திருக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. அந்த அறையில் நிச்சயமாக எல்லா பெண்களும் ஒரு சாமி படத்தை வச்சுருப்போம். அங்கே ஒரு ஒரு பூஜை அறைன்னு இருந்தாலும் அங்கே ஒரு சாமி படத்தை ஒரு ஷெல்ஃபில் வச்சு அதுக்கு ஒரு விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு சாமி படத்தை தயவு செஞ்சு வைங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கே வைங்க. முகம் பார்க்கும் கண்ணாடியை வையுங்கள். தினம் காத்தால எழுந்து காப்பி போடும்போது அந்த சாமியை பார்த்துட்டு, சூப்பர் நீ என்னமா காபி போட்டிருக்க, எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு நீங்களே ஆஸ்பிரேஷனாக, இன்ஸ்பிரேஷனாக, அப்ரிசியேஷனாக, கன்சிடரேஷனாக, வேலிடேஷனாக இருந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்ற பாதையை, அந்த பாதையை செதுக்கும் சிற்பியாகவும் ஒளியாகவும் நாமே தான் நமக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பயுமே மேம் வந்து சும்மா ஏதாவது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டால நான் கேட்டு கேட்க வைக்கன்னு சிரிப்பேன். அண்ட் இன்னைக்கு வந்து எப்பயுமே போல் எக்ஸ்ட்ராடனரியாக சூப்பராக பேசினா உட்காந்து நான் அப்படி தான் சிரிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் அவ்வளோ சிரித்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க மேம். அதாவது வந்து தயவு செஞ்சு மோட்டிவேஷன் அப்படின்னு வந்தால் நீங்களே உங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னை அவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஆனால் அதுதான் உண்மை. நீங்களே தான் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மேம். நம்மளை தவிர நம்மளை யாராலையும் வந்து நேசிக்கவும் முடியாது, மோட்டிவேட் பண்ணவும் முடியாது. இன்றைக்கே இப்போ கிச்சனில் என் கண்ணாடியை மாட்டுறேன் மேம். முடிஞ்சால் காப்பி போடுறதே நிப்பாட்டுறேன். நீ எந்திரிச்சிட்டியா, உனக்கு காஃபி வேணா நீ போட்டு குடின்னு கூட நான் சொல்ல இன்னே ஆரம்பிக்கிறேன் மேம். ஓகே. அண்ட் மேம் இப்போ வந்து நம்ம வினோதினி வைத்தியநாதன் மேமை ஹானர் பண்ண வேண்டிய டைம். ஸோ அதுக்காக ஐ வுட் லைக் டு கால் வனிதா மேம், இனிகோ மேம், புவனேஸ்வரி மேம். பண்ணிக்கிறேன். உங்களை நாங்கள் ஹானர் பண்ணுவோம் மேம். முதல் பெண்மணி வனிதா சுரேஷ், சங்கீதா சிவகுமார், சாந்தி ராஜன் பாபு, பூங்கோதை மற்றும் கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபார் ஹோஸ்டிங் திஸ் வண்டர்ஃபுல் ஈவெண்ட். அடுத்ததாக லக்கி ட்ரா. ஸ்பான்சர்ஸ் மிஸ்ஸஸ் கவிதா, செக்ரட்டரி வெல்லூர் ஏஞ்சல்ஸ், டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ் 5 பீப்புளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்து எத்தனை பேருக்கு மேம்? 3 பேருக்கு 5 பேருக்கா மேம்? 5 பேருக்கு வந்து லக்கி ட்ரா பார்க்க போகிறோம். என்ன மேம் கொடுக்க போகிறோம் இப்போ வின் பண்ணுறீங்கிறத பார்த்துடலாமா மேம்? அந்த குடத்தை கொண்டு வாங்க மேம். அவங்க திருமதி கவிதா அவர்கள், வெல்லூர் ஏஞ்சல்ஸ் உடைய செக்ரட்டரி கவிதா அவர்கள் உங்களுக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் சூர்யா. அண்ட் தி நெக்ஸ்ட் வின்னர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மேம். ஓகே, சோ வழங்கப்படுகிறது. சோ நெக்ஸ்ட் வின்னர் யாருங்கறத பார்க்கலாம். 5 4 3 2 1 and the winner is RC Veloor Angels Neeraja Yuvraj. And இதை ஸ்பான்சர் பண்ண கவிதா மேம்க்கும் மிக மிக நன்றிகள். இன்னும் ஒரு வின்னர் இருக்காங்க. யாருங்கறத பார்க்கலாம். வி இந்திரா from RC of Pearls. எங்க இருக்கீங்க இந்திரா மேம்? ஆஹா. வாழ்த்துக்கள் இந்திரா மேம். அண்ட் இன்னும் லக்கி டிராஸ் இருக்கு.